சென்னை பூவிருந்தவள்ளி வட்டார போக்குவரத்து சோதனை சாவடியில் நிற்காமல் சென்ற லாரிக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதித்த ஆத்திரத்தில் திரும்பி வந்த ஓட்டுநர் போக்குவரத்து ஆய்வாளரை சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் லாரியை எடுத்துக்கொண்டு தப்பித்த வடமாநில ஓட்டுநரை 5 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று போலீசார் பிடித்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. 40,000 அபராதம் விதித்ததுக்காக போக்குவரத்து ஆய்வாளருக்கு அடி உதவி நடந்த சம்பவம் பூந்தமல்லி அருகே அரங்கேறுவது. பூவிருந்தவள்ளி வட்டார போக்குவரத்து சோதனை சாவடி நசரத்பேட்டை அருகே அமைந்துள்ளது. நேற்று இரவு சரக்கு லாரியை தடுத்து நிறுத்திய போது நிற்காமல் சென்று 40,000 ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டுள்ளது. அபராதம் விதித்த சரக்கு லாரி ஓட்டுநர் லாரியில் திரும்ப வந்து பணியில் இருந்த போக்குவரத்து ஆய்வாளர் சந்திரனை தரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியும் ஓடியுள்ளார். ஓட்டுநர் தாக்கியதில் இடது கை மற்றும் காலில் அவருக்கு காயமானது ஏற்பட்டுள்ளது. தப்பி சென்ற லாரியை வட்டார போக்குவரத்து துறையினர் மற்றும் காவல்துறை துரத்தி சென்று பிடிக்க முயன்ற போது சாலையின் நடுவே இருந்த தடுப்புகளையும் ஏற்றி தப்பி ஓடியுள்ளார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று காவல்துறையினர் அவரை பிடித்துள்ளனர். பிடிப்பட்ட நபர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் பகுதியை சேர்ந்த முகமது அலி, 27 வயதான நபர் என்பதும் தெரிய வந்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து மும்பை சென்ற லாரி பூவிருந்தவள்ளி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சோதனை சாவடியில் சிக்கியது. இதில் நான் ஸ்டாப் மற்றும் ரேஷ் டிரைவிங் ஆகிய வழக்குகள் பதியப்பட்டு 40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.